பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம். இன்று ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம். பெரியாழ்வார் இன்றுதான் அவதரித்தார். இந்த ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இவர் முதலிலே பிறந்த ஆழ்வாரா? கிடையாது. நிறைய பாசுரங்கள் பாடின ஆழ்வாரா? கிடையாது. ஆனா இவருக்குத்தான் பெரிய ஆழ்வார் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால், மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார், மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் அளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று. அதாவது மற்ற ஆழ்வார்கள் எல்லாரை காட்டிலும் இவருக்கு பகவான் மீது பரிவு ரொம்ப அதிகம். மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார், பொங்கும் பரிவு என்று. பகவானை பார்த்தால் பொதுவாக பகவானிடமிருந்து நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஆனா பெரியாழ்வாருக்கு பகவானை பார்த்தால், ஐயோ பகவானுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ என்பது போன்ற பரிவு ஏற்படுகிறது. ஆகையால் தான் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். பெருமாள் நன்கு இருக்க வேண்டும், அவருக்கு எந்த ஆபத்தும் நேர்படக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார். இந்த பரிவினாலே, பொங்கும் பரிவினாலே தான் இந்த ஆழ்வாருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமம் ஏற்பட்டு இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இவருக்கு வேறொரு மகத்துவமும் உண்டு. அதாவது ரங்கநாதருக்கு மாமனாராக இருக்கக்கூடியவர் இவர். ஏனென்றால் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை ஆண்டாள். எல்லாருக்கும் நன்கு தெரியும் ஆண்டாள் யாருன்னு. அந்த ஆண்டாள் கடைசியில் திருவரங்கநாதரைத்தான் வந்து மனம் புணர்கிறாள். ஆகையால் திருவரங்கநாதருக்கு மாமனார் என்கிற ஏற்றம் பெரியாழ்வாருக்குண்டு. ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி என்று கொண்டாடுகிறார்கள். ரங்கநாதருக்கே மாமனார். அதான் தெரிவிக்கிறார்கள், அமரவந்தியம். தேவர்கள் எல்லாரும் ரங்கநாதரை தொழுகிறார்கள். அந்த ரங்கநாதரை இவரை தொழுகிறார். ஆகையால் எல்லா தேவதைகளும் இவரை தொழுகிறார்களாம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரை வணங்குகிறோம் என்று தனியன் கூறுகிறது. இந்த பெரியாழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திலே தனித்து ஒரு இடம் உண்டு. உள்ளாண்டாள் சந்நிதியிலே எழுந்தருளியிருக்கிறார் பெரியாழ்வார். அவருக்கு இன்று திருநக்ஷத்திரோத்சவம் வெகு விமரிசையாக ஸ்ரீரங்கத்திலே கொண்டாடப்படுகிறது.